கே முழங்கு சங்கே முழங்கு. அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தமிழக முதல்வர் அறிவித்துள்ளார்கள். நாம் தமிழக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்ட பொழுது இது வெறும் கண் துடைப்பு தான், அது நடைமுறைக்கு சாத்தியமற்ற செயல் என்று கருத்து தெரிவித்தார்கள். இதனால் 2026 தேர்தலில் ஆளுகின்ற அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாக்கும். தமிழக அரசு ஊழியர்கள் அது எந்த சங்கமாக இருந்தாலும் யாரும் தமிழக அரசுக்கு ஓட்டு போட மாட்டார்களாம். அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தூய்மை பணியாளர் முதற்கொண்டு IAS IPS வரைக்கும் உள்ள அதிகாரிகள் யாவரும் இந்த அரசுக்கு எதிரான போக்கை தான் கடைபிடிக்கிறார்கள். முகத்துக்கு நேராக சிரிக்கிறார்கள் ஒழிய அகத்தில் அவர்களுடைய இதயம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கின்றது. கழக அரசு பொறுப்பேற்றவுடன் ஒரு வாக்குறுதியை கூட அரசு ஊழியர்களுக்கு செய்யவில்லையாம். எத்தனையோ துறைகள் இன்று தனியார் மயமாக்கப்பட்டு விட்டன. அனைத்திலும் தனியார் மகம் புகுந்து விட்டது. தனியார் மயமாக்கப்பட்ட அதனுடைய பொறுப்பாளர்கள், அதனுடைய தலைவர்கள் தான் அதிகம் லாபம் அடைகிறார்கள். அதற்கு பிறகு இன்றைய ஆளுகின்ற அரசின் அமைச்சர்கள் லாபம் அடைகிறார்கள். ஆகவே மக்களிடமும் கருத்து கேட்டாகிவிட்டது. இந்த பொங்கல் தொகுப்பு ஊதியம், பொங்கல் தொகுப்பு நிதி எதையாவது இந்த அரசுக்கு நற்பெயர் ஏற்படுத்தி தருமா என்றால் அதுவும் இல்லை. அவர்களும் மக்களும் இது எங்களுடைய சொந்த பணம், எங்களுடைய வரி பணத்தில் அவர்கள் தருகிறார்கள், அதனால் இந்த அரசுக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போட வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆக ஒட்டுமொத்தமாக தமிழக அரசு ஊழியர்கள் இந்த அரசை புறம் தள்ளுவார்கள். வருகின்ற 2026 தேர்தல் மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும். அது விஜய் தலைமையிலாக நடக்கும். மக்கள் தளபதி விஜய் அவர்கள்